திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. சென்னை தரமணியில் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் டாக்டர் ரங்கலட்சுமி அவர்களே, பேச்சு குழுவினுடைய செயல் உறுப்பினர் டாக்டர் நளினி கிருஷ்ணன் அவர்களே, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளே, விவசாய பெருமக்களே, விவசாயத்துறை வல்லுநர்களே, சான்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரலாற்றில் ஒரு சிலர்தான் பல கோடி மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒருத்தராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் திரு MS சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துகிட்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால்வயிறும் அரைவயிறும் சாப்பிட்டு தப்பித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய MS சுவாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது. தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள். பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு. மிக எளிமையாக பழகக்கூடியவர். கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடத்திலும் அதே எளிமையோடு மரியாதையோடு பேசக்கூடியவர். அதுவும் பாரத ரத்னா MS சுவாமிநாதன் அவர்கள் 2021ஆம் ஆண்டு MSRE சார்பில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்க தொடங்கி வச்சு நான் அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன். அவரும் என்னை வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார். பல்வேறு ஆலோசனைகளை என்னிடத்திலும் அவர் வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லை என்கிற வருத்தம் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் MS சுவாமிநாதன் அவர்கள். இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு காலநிலை மாற்றம் குறித்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கும் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு இருந்த நிலைமை பெரிய வாய்ப்பில்லை. விடுதலைக்கு பிறகு இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருந்த காலம் அது. மக்களுடைய உணவு தேவை அவ்வளவு எளிதாக பூர்த்தி அடையல. பசியால பலர் செத்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் முன்னெடுத்த பசுமை புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, இந்த வளர்ச்சியோட வந்த விளைவுகளை பற்றியும் ஒரு அறிவியலாளராக எடுத்து சொல்லி அவர் கவலைப்பட்டார். கெமிக்கல் உரங்களோட நச்சுத்தன்மை நிலைமை எப்படி பாழாகுதுன்னு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி, வயிறு நிரம்பினா மட்டும் போதாது, நாம் கொடுக்கிற உணவு சத்துணவாகவும் நிலையானதாகவும் இருக்கணும்னு சொன்னார். இங்க பல அறிவியலாளர்களும் அவரோட ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்ந்தவங்களும் இருக்கீங்க. அவருடைய கனவுகளை நனவாக்குற பணிகளில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். சத்தான அதே சமயம் பெரும் மக்கள் தொகையின் தேவையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பயிர்களை கண்டறிய நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். வேளாண்மைக்கான நவீன கருவிகளை குறைந்த விலையில உழவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம செஞ்சாகணும். இதுக்கெல்லாம் அடித்தளமாக தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில்
வேளாண்மைக்குன்னு தனி நிதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஆண்டு அக்ரி பட்ஜெட்ல வேளாண்மையில புது கண்டுபிடிப்புகளான டாக்டர் MS சாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும்னு அறிவிச்சு அதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி சாமிநாதன் அவர்கள் உழவர்களின் உரிமைகளுக்காகவும் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் செயல்பட்டாரோ அப்படித்தான் நம்ம அரசும் உழவர்களுடைய உணர்வுபூர்வமான உறவை பேணி அவர்களுக்கான பல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது. இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்ததா சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறக்கூடிய வேளாண் வணிக திருவிழா 2 நாள் நடக்க போகுது. அது தொடங்கி வைக்கிறதுக்கு இங்கிருந்து நான் நேரடியாக அங்கே தான் போறேன். மண்ணுயிர் காக்கும் எங்களோட முயற்சிகளுக்கு அறிவியாளர்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயம் நீங்கள் எல்லாம் துணை நிற்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்து வாழக்கூடிய திரு MS சாமிநாதன் அவர்களுடைய வழியில அதேபோல் திருமிகு சௌமியா சாமிநாதன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இந்திய அளவில் 2070க்குள்ள கார்பன் பயன்பாட்டை குறைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழ்நாடு 2050ஆம் ஆண்டுக்குள்ள அதை நிறைவேற்ற முயற்சி செய்துன்னு நம்மளோட நல்ல முன்னெடுப்புகளுக்கு ஆதரவாக பேசி துணை இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைத்த ஆளுமைகளில் ஒருவரான MS சாமிநாதன்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம திராவிட மாநில அரசு பேரூர் பகுதியில் ஈரநில பசுமை பூங்காவுக்கு MS சாமிநாதனுடைய பெயரை திறந்து வச்சிருக்கிறோம். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் இருக்க வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் டாக்டர் MS சாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று பெயர் வச்சு அதையும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு டாக்டர் MS சாமிநாதன் பேரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் நடைபெற்ற பாரத ரத்னா திரு MS சாமிநாதன் அவர்களின் நூற்றாண்டு நினைவு விழா பன்னாட்டு மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார். அவருடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். உழவர்களின் நலனை பாதுகாத்து சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குற நம்முடைய பணிகளுக்கு MS சாமிநாதனுடைய வாழ்வும் தொண்டும் நமக்கு என்றென்றும் வழிகாட்டும். வாழ்க MS சாமிநாதனுடைய புகழ் என்று கூறி வேளாண்மையும் உழவர்களையும் என்னாலும் பாதுகாப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை தரமணியில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். MS சுவாமிநாதன் அவர்கள் தான் கொண்ட அறிவையும் கற்ற கல்வியையும் விவசாயிகளினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார் என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். பேரூரில் உள்ள ஈரநில பசுமை பூங்காவிற்கு சுவாமிநாதனின் பெயரை சூட்டுமாறு தான் பரிந்துரைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வறுமை வந்த காலத்தில் அந்த வறுமையை ஒழிக்க புரட்சியை ஏற்படுத்தியவர் சுவாமிநாதன் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர். சென்னை தரமணியில் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். சுவாமிநாதன் பெயரில் மாணவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பேரூர் ஈரநில பசுமை பூங்காவிற்கு சுவாமிநாதன் பெயர் சூட்டுவதற்காக தான் பரிந்துரைப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தான் கொண்ட அறிவாலும் கற்ற கல்வியாலும் விவசாயிகளினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் MS சுவாமிநாதன் என்றும் அவர் பேசியிருக்கிறார். MS சுவாமிநாதனை பற்றி பல்வேறு புகழ் அஞ்சலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செலுத்தியிருக்கிறார். சுவாமிநாதன் பெயரில் வேளாண் மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.